சொத்து சுகம் நல்லா இருக்கிறான், இவன் அதை செய்வான் இதை செய்வான் அப்படின்னு சொல்லி நான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா எந்த அரசியல்வாதிக்கும் செய்யவே மாட்டான். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியை பிஜேபியோட பி டீம் சொல்லி ஊபிகள்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதையும், ரவீந்திரன் துரைசாமி ஐயா என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, இன்றைய நிலையில தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாவே இருக்கு. ஏன்னா, இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி செயல்படுவாங்க. ஒரு விஷயத்திலயுமே. இவங்க ஒரு தப்பு பண்ணா நீ பண்ணலையான்னு சொல்றது, நீ ஒரு தப்பு பண்ணா நான் பண்ணலையான்னு சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஒருவேளை சீமான் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னா, நம்மள ஏத்து கேள்வி கேட்பாரு, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நாம் தமிழரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவோட 2 கட்சிகளும் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்திலயுமே. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பிஜேபியோட பி டீம் சொல்லி சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே பரப்பி வருகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட எப்படியாவது கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாவே இருந்து வருது. ரவீந்திரன் துரைசாமி ஐயா வந்து ஒரு விடயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி மாதிரியே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட ஆம் ஆத்மி கட்சியவும் இதே மாதிரி தான் அங்க உள்ளவங்க வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து இவரு தான் கரெக்டான ஆளா தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வந்து அவர் 2 முறை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதே நிலை தான் தமிழகத்திலேயே வரும் அப்படின்னு ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஐயா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்காரங்க தான் பண்ணுவாங்க. அப்படி அவங்க குற்றச்சாட்டு வச்சவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டரே ஆயிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பி டீம்னாங்க. 2 ஸ்டேட்ல அவர் சிஎம் ஆயிட்டார். சோ பி டீம் சில உண்மையான தகவல்கள் தான் நாம் தமிழர் கட்சி சிறப்பாக செயல்பட உதவுது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட்டு நாம் தமிழர் எப்படியாவது 2026ல ஆட்சியை பிடிக்க தீவிரமா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.